அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கேசட்டின் வழியாக ஆளுடைய செய்தியை கேட்கும்படி கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சகோதரர் செல்வம் அவர்கள் வாயுசார் வாசனம் என்ற ஊழியத்தை தூக்கி அவருடைய நாட்களாக இருந்து எப்படியாயும் பாரத தேசத்தின் மக்களும் உலக மக்களும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் சேர வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மத்தியமானவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற பாரத்தோடு இந்த ஊழியத்தை பல ஆயிரங்கள் செலவுகளை செய்து ஆண்டவருக்காக அவர் தன்னை தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் துதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவர் தம்மை ஆராதிக்கும்படியான ஒரு கூட்டத்தை மக்களை எதிர்பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் வேறு, இந்த பூலோகத்தில் இருக்கிற தேவன் வேறு. வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்களும் தேவிகளும் கர்த்தாக்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள். பாரத தேசத்திலே பெரும்பான்மையான மக்கள் சொல்லுகிற வார்த்தை 33 கோடி தேவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அநேக தேவர்களும் தேவிகளும் இந்த பூமியில் இருந்தாலும் வானத்தையும் பூமியையும் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தெய்வம் ஒருவர் தான் உண்டு. அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் ஜோதியாய் இருக்கிறார், அவர் ஞானமாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவனாக, சர்வ லோக பிதாவாக, சர்வலோகத்திற்கும் நியாயாதிபதியாக, அவர் சர்வ வியாபியாக, முழு உலகத்தின் வியாபத்தில் இருக்கிற ஒரு வியாபகராக அந்த இறைவன் இருக்கிறார் என்று இந்த பைபிள் வேதம் சொல்கிறது. அந்த இறைவனை ஆராதிப்பது எப்படி, அந்த இறைவனை தொழுது சேவிப்பது எப்படி என்பதை அந்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். ஏனென்றால் முழு உலகத்தில் மனித சமுதாயம் இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறது, இறைவனை தொழுது கொண்டிருக்கிறது, இறைவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மனிதன் ஆவி ஆத்மா சரீரமுடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதனாலே அவன் வெறும் சரீரமுடையவன், ஜடம், வெறும் மாம்ச பிண்டம் அல்லவன். மனிதனுக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. அந்த ஆவி அந்த ஆத்மா இருப்பதனால்தான் மனிதன் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறான். இறைவனை மனிதன் மட்டும்தான் தேடுகிறார். ஜீவராசியை தேடுவதில்லை. ஊரும் பிராணிகள் இறைவனை தேடுவதில்லை. பறக்கும் பட்சிகள் இறைவனை தேடுவதில்லை. நாட்டு விலங்குகளும் காட்டு விலங்குகளும் இறைவனை தேடுவதில்லை. அவைகள் எங்கும் இறைவனை தேடி தேவாலயங்களுக்கு, மசூதிகளுக்கு அல்லது சர்ச்சுகளுக்கு போவது கிடையாது, கோவில்களுக்கு போவது கிடையாது. மிருகங்களுக்கு ஆவி ஆத்மா இல்லை. ஆனால் மனிதனும் ஆவி ஆத்மா சரீரமுடையவனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் உலகத்திலே மனிதன் எங்கு வாழ்ந்தாலும், என்ன பாசை பேசினாலும், எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் அந்த மனிதன் இறைவனை தேடுகிறான். அந்த இறை உணர்வு மனிதனுக்குள் இருக்கிறது. அதுதான் ஆவி ஆத்மா என்று சொல்லுகிறது. அந்த ஆவி ஆத்மா மனிதனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதனால்தான் இறைவனை தேடுகிறான். அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதி பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பாசைகள் பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறான். ஏன் தேடுகிறான்? அவனுக்குள் இருக்கிற ஆவி இறைவனை தேடுகிறது. ஏன் அந்த ஆவி இறைவனை தேடுகிறது? அவனுக்குள் இருக்கிற ஆவி தேவன் தந்த ஆவி.
ஆதாமையும் ஏவாளையும் ஆதியிலே பரலோகத்தின் தேவன் சிருஷ்டித்து அவர்களுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அவனுக்குள் ஊதப்பட்ட ஆவி இறைவனுடைய ஆவியாக இருப்பதனாலே மனிதன் இறைவனை தேடுகிறான். இறைவனை தேடாதவர்கள் என்று சொல்வது அவர்களுக்கு இந்த உலகம் பகுத்தறிவு செய்யும் என்று பெயர் சூட்டுகிறது. அவர்கள் பெரிய சாதனையாளர்கள் என்று இந்த உலகம் பெயர் சூட்டுகிறது. இறைவனை தேடாதவன், இறைவன் இல்லை என்று சொல்லி மறுக்கிறவன் மதிகட்டவன். அவனை உலகத்தில் தேவன் சிருஷ்டித்தது விருதாவாக போய்விடுகிறது. தேவன் எந்த நோக்கத்திற்காக மனிதனை சிருஷ்டிக்கிறார்? மனிதனை தேவன் தாயின் கற்பத்திலே சிருஷ்டிப்பது எதற்கு? ஒரு நோக்கம் இருக்கிறது. சூரியனை சிருஷ்டித்தார், அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. சந்திரனை சிருஷ்டித்தார், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார், அந்த நட்சத்திரங்கள் இறைவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. வேதம் அப்படி சொல்லுகிறது. சந்திரனை ஏன் சிருஷ்டித்தார்? சூரியனை ஏன் சிருஷ்டித்தார்? நட்சத்திரங்களை ஏன் சிருஷ்டித்தார்? அவர்கள் சிருஷ்டித்துடைய நோக்கம் காலங்களையும் நேரங்களை குறிப்பதற்காக, அது வானம் என்கிற ஆகாயங்களிலே இருந்து கொண்டு பூமியில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக. இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கோணங்களும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாயின் கருவே மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன். ஆனால் சில மனிதர்களோ இறைவன் இல்லை, இறைவன் இல்லை என்று சொல்லி தன்னுடைய மதியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முட்டாள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுகிறார். தாயும் தகப்பனும் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு தெய்வம் என்று சொல்லுகிறார். உலகத்தின் இன்பங்கள் தான் சிலருக்கு தெய்வமாக இருக்கிறது. சிலருக்கு சாப்பாடு தான், சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். இது போல சிலருக்கு சாப்பாடு வயிறு நிறைந்த போது அவர்களுடைய தேவன் வயிறு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலே மனுஷன் எதையோ தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். மாம்சீக இன்பங்களை தெய்வம் போல அவன் பூஷிக்கிறான். தாய் தகப்பனை தெய்வமாக கருதுகிறான். செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுகிறார். சிலர் தெய்வனை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் மதிகட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முட்டாள்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு வைப்பு உண்டாகும். இறைவன் ஒருவர் இருக்கிறார். வானம் வந்துவிடவில்லை, அதாவது விடவில்லை. பூமி அதாவது விடவில்லை. சமுத்திரம் அதுவாக வந்துவிடவில்லை. அதில் உள்ள சர்வ சேனைகளும் அதுவாக வந்துவிடவில்லை. சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் மனுஷனால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கோடி கோடி தூதர்களுடைய துதிகளிலே, அவருடைய வாழ்த்துதல்களிலே, தொழுகையிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்திலே மனிதனுக்கு காண முடியவில்லை. காண முடியாததினாலே மனிதன் சிலைகளை செய்கிறான், சொருபங்களை செய்கிறான், விக்கிரகங்களை செய்கிறான், படங்களை பிரிட்டு பண்ணி வைத்து அதை வழிபட்டு பார்க்கிறான், தொழுது பார்க்கிறான், அதை அபிஷேகம் பண்ணி பார்க்கிறான், ஆலயங்களை கட்டி பார்க்கிறான், கோவில்களை கட்டி பார்க்கிறான், வானளாவிய உயரமான கோவில்களை எல்லாம் கட்டி பார்க்கிறான். மனுஷன் கட்டின எந்த ஆலயங்களிலும் கோவில்களிலும் இறைவன் வாசமாய் இருப்பது இல்லை. தேவனுக்கு வயிறு உண்டாகட்டும். மனிதன் வாசமாய் இருப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த இடத்தையும் இறைவன் விரும்பவில்லை. மனிதனுடைய இருதயத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார். கோவில் கட்டுவது இறைவனுக்கு புரியவில்லை. பாராளுமன்றமும் சட்டமன்றமும் கோவில்களை கட்டுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவன் யார்? மெய் தெய்வம் யார்? ஒரு தெய்வம் என்று ஒரு இருப்பாரானால் அந்த தெய்வத்திற்குரிய தகுதிகள் என்ன என்பதை சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்கள் அறிவாரா? இந்த பாரத தேசத்திலே மெய் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் சரளமாக இந்த பூமியிலே இறங்கி வந்தது. தேசத்தின் ஆட்சியாளர்களும் தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளும் இந்த தெய்வ ஞானம் இறங்குவார நலமாக இருக்கும். இறைவன் இறக்கம் பாராட்டுவாராக இந்த பாரத தேசத்திற்கு. தேவனுக்கு மகிழ்வு உண்டா? இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் நிறைந்தவர். அவரை ஒரு ஆலயத்துக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. மனிதன் செய்கின்ற ஒரு சிறைக்குள்ளே, சொர்க்கத்துக்குள்ளே, விக்கிரகத்துக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அதற்கு திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் மக்கள் மன்றத்தை அறிவிப்பு கொடுத்து பணங்களையும் காசுகளையும் வசூல் செய்து அவர்கள் செய்கின்ற அந்த பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் நிச்சயமாக இறைவன் அருவருக்கிறார். மெய் தெய்வம் அதை வெறுக்கிறார். மக்களை ஆட்சியாளர்கள் தூண்டிவிடக் கூடாது. அறிவு இல்லாத, மெய் தெய்வத்தின் அறிவு இல்லாத இயக்கங்கள் மனுஷர்களையும் இந்த சமுதாயத்தை, இந்த பாரத தேசத்தின் பெரும்பான்மையான மக்களை தூண்டிவிடக் கூடாது. உச்சந்தலையிலே இறை சாபம் இறங்கும்.
பாரத தேசத்திற்கு சாபத்தை கொண்டு வரக்கூடிய இயக்கங்கள், கொடைவெளி விடுத்த இயக்கங்கள், இவர்கள் எல்லாம் இருப்பதினாலே இந்த பாரத தேசத்திலே அநேக மக்கள் மெய் தெய்வத்தை விட்டு விலகி பொய்யான ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், போலியான வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே இறைவன் அருவருக்கிற ஆராதனைகளும் தொழுகைகளும் பெருகி வந்து கொண்டிருக்கிறார். விக்கிரக ஆராதனைகளை, சொருப ஆராதனைகளை, சிலை வழிபாடுகளை, பிரித்து படங்களை, மனுஷன் செய்த படங்களை, மனுஷன் செய்த சிலைகளை வழிபடுவதை, வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தை அதோடு சர்வ சேனைகளை உண்டாக்கிற தேவனாகிய கர்த்தர் மெய் தெய்வம் இறைவன் அருவருக்கிறார், வெறுக்கிறார். மனுஷன் கைகளினால் செய்த சிலைகளை வணங்கக்கூடாது, சொருபங்களை வணங்கக்கூடாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. காரணம் என்ன? காணக்கூடாத ஒரு இறைவன். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த சர்வ வியாபியை ஒரு சிலைக்குள்ளே மனிதன் அடக்கிவிட முடியுமா? ஒரு கோவிலை கட்டி அதுக்குள்ளே வைத்து விட முடியுமா? எத்தனை சூடங்களை கொடுத்தினார், எத்தனை தீப ஆராதனைகளை செய்தார், எத்தனை அபிஷேகங்களை நீங்கள் செய்தார், வானளாவிய கோபுரமாக கட்டினார். எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் வருவது கிடையாது. இறைவன் பரலோகம் அவருக்கு சிம்மாசனம், பூமி அவருக்கு பாதம். அவர் அங்கே இருந்து கொண்டு இங்கே பாதத்தை வைத்திருக்கிறார். நீ கட்டுகிற ஆலயத்தில் மெய் தெய்வம் வரமாட்டார். தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் ஆகிய தீய சக்திகள், வலுசற்பத்தின் ஆகிய பொருளாதார ஆகிய நீ கட்டுகிற கோவிலுக்குள்ளே நீ செய்திருக்கிற சிலைகளுக்கு பின்னே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தீய சக்திகளுக்கு நேராக இயக்கங்கள் மக்களை வழிநடத்தக்கூடாது. சாபம் இறங்கும். சத்திய ஆராதனையை இறைவன் விரும்புகிறார். மெய் வழிபாட்டையும் தொழுகையும் இறைவன் விரும்புகிறார். அந்த மெய் வழிபாடும் மெய் தொழுகையும் நீயும் உன் குடும்பமும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆராதனையை பற்றி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னே வழிபாடு எப்படி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு நிழலாக, ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி ஒரு ஆராதனையை செய்யும்படி சொன்னார். அந்த ஆராதனை கர்த்தருக்கு செய்கிற ஒரு பண்டிகை போல, திருவிழா போல என்று மோசே என்ற மனிதனின் வழியாக இந்த இறைவன் மெய் தெய்வம் அவனை சீனாய் மலைக்கு வரவழைத்து சீனாய் மலையின் உச்சியை வைத்து 40 நாட்கள் சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் இறைவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது இறைவன் அந்த சீனாய் மலையின் உச்சியிலே வழிபாடு, உண்மையான வழிபாடு எது, உண்மையான தொழுகை எது, உண்மையாகவே இறைவன் சந்தோஷப்படுகிற ஒரு ஆராதனை எது என்பதை அந்த மோசேக்கு சீனாய் மலை உச்சியிலே 40 நாட்கள் இறைவனுடைய சமூகத்திலே பிரசனத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த ஆராதனையை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும்படியாக அவனை கொண்டே போதித்தார். அந்த மெய் வழிபாடு, மெய் தொழுகையை செய்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த பாதையில் கடந்து வந்தார்களோ அதே பாதையிலே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அதுதான் இந்த கேசட்டின் வழியாக நாம் தியானிக்கிற செய்தியின் தியானமாக இருக்கிறது. இறைவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இறைவனுடைய ஆராதனை, தேவனை தொழுகை செய்வது நல்லது. தேவனை தேட வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் இல்லை என்று சொல்லக்கூடாது. தேவனோடு இருக்கிறார். அவரை தேடுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அவரை பூசிப்பதற்கு, அவரிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு, அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் ஒதுக்கி அந்த இறைவனை நாம் தேடி வர வேண்டும். அப்படி தேடி வருவதற்காக ஒரு கூட்ட ஜனங்களை உலகத்திலே சர்வதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார். அதுதான் எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய மக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததி. அந்த ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் ஒரு அடிமைகளாக்கப்பட்டார்கள். அடிமைகளாக, அகதிகளாக எகிப்து தேசத்திலே ஏறக்குறைய 430 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த 430 ஆண்டுகளிலும் அவர்கள் இறைவனை தொழுது கொள்ளவில்லை, மெய் தெய்வத்தை தேடவில்லை. அவர்கள் மெய்யான தொழுகை